வணக்கம். நான் உங்கள் பிகேகே லைஃப் பிசினஸ் பிகேகே. நான் என்னுடைய பள்ளிக்கூட ஆஃபீஸிலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன கேப் ஒன்று கிடச்சிது. சரி, உங்கள்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன். என்ன ஒரு செய்தி அப்படின்னா, நாம் எல்லாருக்கிட்டேயும் போய் நம்ம கட்டங்களை சொல்லிகிட்டே உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அவன் இப்படி பண்ணான், அது இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லாதீங்க. உங்கள் கட்டங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. நீங்கள் கட்டப்பட்டது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். உங்களால் தான் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து மீண்டு வெளிவந்திருக்கீங்க. ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு தடங்களும் வரும்போது அதில் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. லேர்னிங், அதாவது இது நடந்ததா, இது எப்படி சால்வ் பண்ணோமா, ஸோ இது நடந்ததா, இவங்க இப்படியா. சில பேர் பச்சை துரோகம் நமக்கு பண்ணியிருப்பாங்க, மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும். தவறாக நம்ம ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, வேண்டாத பழி சொல். அதெல்லாம் பார்த்தா ஜனங்களை புரிஞ்சுக்க ஒரு சந்தர்ப்பம் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தது, கடவுள் நமக்கு கொடுத்தது அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, இதிலேருந்து டக்குன்னு தப்பிச்சு வர ஒரு வழி எப்படின்னு பார்ப்போம். என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல 2 நிமிஷம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி வெறும்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எதை பற்றியும் சிந்தனை செய்ய வேண்டாம். அப்படியே இந்த மூச்சு விடும் இந்த காற்றுக்கு நன்றி, இந்த என்னை சுற்றி இருக்கும் நல்ல மக்களுக்கு நன்றி, நான் சாப்பிட்ட உணவுக்கு நன்றி, என்னதெல்லாம் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அதெல்லாம் கண்ணை மூடிட்டே சொல்லி முடிச்சுட்டு சந்தோஷப்படுங்க. என்ன இருந்ததுன்னு ஒரு சந்தோஷத்தை வரவழைங்க. சாதாரணமாக எனக்கு சாப்பாடு தான் உதாரணம் வருது. நாம் ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்றோன்னா அந்த குலாப் ஜாமுன் இருக்க ஜீரா, அது உள்ள இருக்க அந்த கோவா ஸ்வீட் டேஸ்ட்டு, அந்த மனம், அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நாக்கில் வந்துடும். ஆனால் அதே போல் பிரியாணி எடுத்துக்கோங்க. இந்த கடை பிரியாணி, அந்த கடை பிரியாணி, தலைப்பாக்கட்டி பிரியாணி, இந்த பிரியாணி டேஸ்ட்டு வாயில் எடுப்பீங்க. அதை நினச்சோன்னா நாக்கில் தண்ணி விடும். அந்த ஃபீலிங் தான் நீங்கள் என்னத்துக்கு கொண்டு வரணும்னா, சப்போஸ் எனக்கு 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னா, இந்த பணம் எனக்கு கிடைத்த உடனே என்னெல்லாம் பண்ணுறேன், இங்கே பே பண்ணுறேன், அங்கே கொடுக்குறேன். கண்ணை மூடிட்டு இதெல்லாம் யோசனை பண்ணி அப்படி விஷுவலைஸ் பண்ணி உடம்புக்குள்ளே கொண்டே வரணும். உடம்பில் அந்த ஃபீலிங் கொண்டு வரணும். முடியுமா? அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை அடைந்து விடுவீர்கள். சமீபமாக 2 விஷயம் எனக்கு பதில் சொல்லியிருக்காங்க. யூடியூப்லேயே வந்திருக்காங்க ரிப்ளை. ஒரு சகோதரி பல்லு செட்டு கட்டுறதுக்காகவும் பல்லு ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் 1,50,000 பணம் வேண்டியது பிரபஞ்சத்திட்ட வேண்டிகிட்டே இருந்திருக்காங்க. 1,50,000 பணம் என் பல்லு சரியாக போகணும். அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. அவங்க அந்த ஆஸ்பத்திரி போனப்போ அவங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னாங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பல்லு சரியாக போனால் நான் எப்படி இருப்பேன், நல்லா இருக்கும்னு தான் ஜாஸ்தி அனுப்பிச்சிருக்கேன். ஓகேயா? அப்படி நினைக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, அந்த பல்லு சரியாக போகிறதுக்கு வேணுங்கிற உதவியை இந்த பிரபஞ்சம் செஞ்சிருக்கு. பணத்தை கையில் கொடுக்கல. பணம் 1.5 லட்சம் வரல, பணம் 1.5 லட்சம் வேணும் சொல்ல, எதுக்கு வேணும் கேட்டுக்காங்க, இந்த பல்லு சரியாக போகணும். அந்த மாதிரி ஒரு உணவை தைரியமாக கண்டிப்பாக இது எனக்கு வேணும், இது நடந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த ஃபீலிங்கும் அந்த விஷயம் அந்த நன்றி உணவும் செஞ்சால் கண்டிப்பாக அது நடக்கும் என்ற நம்பிக்கை. ஆஸ்க் யூ ஷால் ரிசீவ், கேளுங்கள் கொடுக்கப்படும். பிலீவ் யூ ஹவ் ஆல்ரெடி ரிசீவ். இது புது வார்த்தை. இது நான் எனக்கு கிடைச்ச மாதிரியே நினச்சி அதில் ஒரு ஃபீலிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி நேற்று ஒருத்தர் போட்டிருந்தாங்க, கடனுக்காக பிரபஞ்சத்தை வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைஞ்சு வருது. இது பலன் இருக்குது. அவங்கவுங்க பே பண்ணுற மெத்தடை பொறுத்து. திடீர்னு எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொல்கிறோம், எனக்கு நடக்கவே இல்லை, இவ்வளோ அவசரப்படாதீங்க. எனக்கு நடக்கணும்னு ஆங்ஸைட்டியோ கோபமோ வருத்தமோ நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. நடந்து தான் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, அது நடந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதாங்க குயிக்காக பண்ணுற மெத்தட்.